திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அரசு மருத்துவமனையில் தூய்மை பணியாளரே காலில் மருந்து போட்டதா சர்ச்சையானது, அதை பற்றி என்ன சார்? அதாவது அந்த திருப்பூர் மாவட்டம் அந்த மருத்துவமனையை பொறுத்தவரை, மடத்துக்குளம் மருத்துவமனையை பொறுத்தவரை ஒரு வட்டார அரசு மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில் 5 மருத்துவர்கள் தற்போது பணியில் இருக்கிறார்கள், 5 செவிலியர்கள் பணியில் இருக்கிறார்கள், 12 இதர பணியாளர்களும் பணியில் இருக்கிறார்கள். பணியாளர்களுக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லை. போதுமான அளவுக்கான மருத்துவர்களும் செவிலியர்களும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களும் அந்த பணியில் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் சொன்னதை போன்ற இந்த சம்பவம் எங்கள் கவனத்துக்கும் வந்ததால் சம்பந்தப்பட்ட துறையின் தலைவர் டிஎம்எஸ் அவர்கள் சம்பந்தப்பட்ட இது போன்ற செய்தி அறிந்தவுடன் நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் விசாரித்து நடவடிக்கை எடுக்க சொல்லியிருந்தோம். பொதுவாக தூய்மை பணியாளர்கள் இது போன்ற சிகிச்சைகள் நடக்கும் இடத்தில் உதவுவதற்கு ஏதாவது எந்த வகையிலாவது சென்றிருப்பார்கள். ஆனால் விசாரித்ததில் அவர் ஏதோ உதவுவதற்காக வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றாலும் முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் எப்படி இருந்தாலும் அந்த அவரை கொண்டு அப்பணி செய்தது என்பது தவறு என்ற வகையில் சம்பந்தப்பட்ட மருத்துவர் உடனடியாக இடமாற்றம் செய்ய அறிவுறுத்தப்பட்டு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த மருத்துவமனையில் இருக்கிற செவிலியர் மற்றும் நிலைய கண்காணிப்பாளரையும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இடமாற்றம் செய்ய அறிவுறுத்தி இருக்கிறோம். இன்றைக்கு அந்த பணியும் முடிந்துவிடும். இதன் மூலம் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற ஏறத்தாழ 299 வட்டார மற்றும் வட்டம் சாரா மருத்துவமனைகள் இருக்கிறது. மற்ற மருத்துவமனைகளில் இருக்கிற துறை தலைவர்களும் விழிப்போடு இருந்து அவரவருடைய கடமையை அவரவர்கள் செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கையில் இந்த நடவடிக்கை இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது இன்னைக்கு கூட நான் ஒரு தினசரியில் படித்தேன், மஞ்சக்காமாலை மருந்து அரசு மருத்துவமனைகளில் போதுமான அளவுக்கு இல்லை என்கின்ற செய்தி வந்திருக்கிறது. அது உண்மையான செய்தி அல்ல. ஒரு கடந்த வாரம் இன்னொரு ஆங்கில நாளிதழில் தனியார் மருத்துவமனைகளில் இந்த மஞ்சள் காமாலைக்கான இந்த ஹெப்படைட்டிஸ் பி என்கின்ற மருந்து தட்டுப்பாடு அரசு மருத்துவமனைகளில் போதுமான அளவுக்கு இருக்கிறது என்கின்ற செய்தியை ஆங்கில பத்திரிகையில் வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு வந்த தமிழ் நாளிதழ் ஒன்றில் அரசு மருத்துவமனைகளில் இல்லை என்கின்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அது உண்மையான விஷயம் அல்ல. அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை எந்த விதமான மருந்து தட்டுப்பாடும் இருக்கக்கூடாது என்பதில் இந்த அரசு உறுதியாக இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு எல்லா அவசிய மருந்துகளும் இன்றைக்கு போதுமான அளவுக்கு கையிருப்பு இருக்கிறது. குறிப்பாக டிஎன்எம்எஸ்சி நிர்வாகம், அதற்கென்று இருக்கிற ஒரு ஐஏஎஸ் அலுவலர் எந்த மருந்து எவ்வளவு இருப்பு இருக்கிறது, எவ்வளவு தேவை என்பதை உடனடியாக கண்டறிந்து அதை ப்ரெக்யூர் செய்கிற பணியினை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஹெப்படைட்டிஸ் பி என்கின்ற மருந்து இப்போது இருக்கிற கையிருப்பு 6,21,320 டோஸ் கையிருப்பு இருக்கிறது. இது எவ்வளவு காலத்திற்கு இந்த தேவையை நிவர்த்தி செய்யும் என்றால் 8.5 மாதத்திற்கு தேவையான மருந்து கையிருப்பில் இருக்கிறது. அரசு மருத்துவமனைகளில் இன்னமும் 8.5 மாதத்திற்கு தேவையான ஹெப்படைட்டிஸ் பி என்கின்ற அந்த மருந்து 6,21,320 டோஸ் கையிருப்பில் இருக்கிறது. அதேபோல் பெண்டாவலண்ட் தடுப்பூசி 5,52,100 கையிருப்பு இருக்கிறது. இது 2.5 மாதத்துக்கு தேவையானது. ஆக எதிர்காலத்தில் 2 மாதம் 8 மாதத்துக்கு தேவையான அளவுக்கு மருந்து கையிருப்பு இருக்கிறது. அரசு மருத்துவமனையில் மஞ்சள் காமாலைக்கு தேவையான இந்த தடுப்பூசி தட்டுப்பாடு என்பது ஒரு உண்மையற்ற ஒரு செய்தி. அதுதான் இப்போ நம்ம அதாவது பலன் அளிக்கிற வகையில் அரசு அவங்களுக்கு நல்லது பண்ணால் அதுக்கு பேர் தன்னார்வம் அல்லது அது சேவைன்னு எடுத்துக்க முடியாது. இது தன்னார்வலர்கள் விரும்பி பண்ணுற ஒரு விஷயம். அதை கௌரவப்படுத்துறது, அவங்கள அங்கீகரிக்கிறது அரசின் கடமை. அதை முதல் தடவையாக செஞ்சுருக்கிறோம். ஏற்கனவே 2 தடவை 4 தடவை கொடுக்குறவங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சிறப்பித்திருக்கிறார்கள். அதிக தடவை கொடுத்தவர்கள் முதன்முறையாக இன்றைக்கி அழைத்து சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதிலையும் கூட ஒரு சில குறைகள் இருக்கிறது, விடுபட்டு போனதெல்லாம் இருக்குது. அதை முறையாக கணக்கெடுப்பு நடத்தி வருகிற அக்டோபரில் இன்னொரு நிகழ்ச்சி இந்த துறையின் சார்பில் நடத்தப்படும் போது விடுபட்டு போன எல்லாருக்குமே அது கொடுக்க போகிறோம். அதனால் அவங்களுக்கு பலன் தருகிற வகையிலான எந்த விதமான அனுகூலமான செயலையும் அரசின் சார்பில் செய்வது நல்லதல்ல. அவர்களும் அதை விரும்ப மாட்டார்கள். இது முழுக்க முழுக்க ஒரு சேவை நோக்கத்தோடு
தன்னார்வத்தோடு வந்து செய்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம்.